அனைவருக்கும் வணக்கம். மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கிலோ கறி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா 2 செம்பு தண்ணி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டையும் நல்லா போட்டோன்னா கலக்கி விட்டு அதை ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி எரிச்சு விட்றோம். நல்லா எரிச்சு விட்டு ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போ சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டையை போட்டு பட்டை பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். தேவையான அளவு கல் உப்பு போடுறோம். போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா அந்த தக்காளி நல்லா மசிகிற வரலாம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் அந்த கறியில் இருக்கிற தண்ணியை வடித்து அதில் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 செம்பு ஊற்றின தண்ணி அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். எல்லா கறி தண்ணியும் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2 கொதியாவது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பூண்டு நல்லா வெந்துடணும். பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறோம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி இன்னும் வாங்கிட்டு வராதனால கொத்தமல்லி போடலை. இப்போ பெப்பரும் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்ருக்கோம். இப்போ இந்த பதம் வந்துச்சுன்னா இந்த பூண்டு நசுக்கப்பட்டதுன்னா இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த சூப்பை இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடுறோம். ஊற்றி கொத்தமல்லி இலையை மட்டும் பிச்சு போட்டு மூடி வச்சிடணும். நல்ல சூப்பு வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டை தணிக்கக்கூடியது. மட்டன் சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சூப்பு வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், வெறும் இதுலேயும் சாப்பிட்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.